எந்த நேரம் வீட்டுக்கு வருவாரு, எந்த நேரம் வெளியில போவாருன்னு சொல்லவே முடியாது சார். எந்த பொறுப்புமே கிடையாது சார். அந்த நரகத்துல இருந்து எப்படா தப்பிப்போன்னு நான் தவிச்சுக்கிட்டு இருந்தேன். அப்போ ஒரு நாள் இந்த பை நிறைய பணத்தோடு வந்தாரு. ஏதியா உனக்கு இவ்வளவு பணம்னு கேட்டதுக்கு, ஒரு பெரிய வேலை வந்திருக்கு, அது மட்டும் கரெக்டா முடிச்சிட்டா இந்த மாதிரி இன்னும் கட்டு கட்டா பணம் கிடைக்கும்னு சொன்னாரு சார். அவர் பார்த்த வேலைக்கு அவர் கொண்டு வந்த பணம் ரொம்ப ஜாஸ்தி சார். காரணம் இல்லாம பணம் வருதுன்னா அதுக்கு பின்னாடி கண்டிப்பா ஏதாவது ஆபத்து இருக்கும், தப்பான வேலையா இருக்கும்னு எனக்கு தோணுச்சு. இப்படி செய்யாத தப்புக்கு மத்தவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்குற பாவியோட நான் வாழ மாட்டேன்னு சொல்லி எங்க அப்பா கிட்ட அப்பவே சொல்லி என்னை அத்திவிட சொல்லிட்டேன் சார். பஞ்சாயத்துல சொல்லி எங்க 2 பேரையும் பிரிச்சு விட்டுட்டாங்க. அதுக்கப்புறம் அந்த ஆளுக்கு எனக்கும் எந்த ஒட்டு உறவும் இல்லாம போயிருச்சு. அப்பப்ப வருவான், பார்க்க முயற்சி பண்ணுவான். நான் அவன்கிட்ட எந்த பேச்சுவார்த்தையும் வச்சுக்கிறது இல்லை சார். அவன் என் பக்கமே வராம ஒதுங்கி போயிட்டான் சார். இப்ப அவர் எங்க இருக்காரு? ஏதோ ஆம்பூர் பக்கத்துல எங்கேயோ இருக்கான்னு கேள்விப்பட்டேம்மா. செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அவனா நல்லாவா இருக்க போறான்? எங்கேயாவது அசிங்கப்பட்டுட்டு தான் இருப்பான். அட்ரஸ் கிடைக்குமா? இல்லம்மா, அட்ரஸ் எல்லாம் எனக்கு எதுவும் தெரியாது. ஏம்மா, யார் மூலமாவது விசாரிச்சா உங்க புருஷனை கண்டுபிடிச்சிடலாமா? இல்ல சார், எனக்கு யாருக்கிட்ட விசாரிக்கிறதுனே தெரியல. ஏன்னா அந்த ஆளை மொத்தமா நான் தலைமொழிகிட்டேன். அந்த ஆள் நினப்பு கூட வரக்கூடாதுன்னு அந்த ஆள் சம்மந்தப்பட்ட எல்லாரையும் நான் ஒதுக்கிட்டேன். இப்ப நான் இங்க இருக்கிறது கூட அவனுக்கோ அவன் சொந்த பந்தத்துக்கோ தெரிய வாய்ப்பில்லை. என்னம்மா நீங்க, அவர் கிடைச்சாதான் இந்த பிரச்சனைக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும். ஆனா அவர் எங்க இருக்காருன்னு தெரியலன்னு சொல்றீங்க. அந்த ஆளுகிட்ட சண்முகம்னு ஒரு கிளீனர் வேலை செஞ்சா சார். அவன் இந்த ஊர்ல தான் இருக்கான். அவனை வேணா விசாரிச்சு பாருங்களேன். அந்த சண்முகம் வீடுங்க? அது நேரா போனீங்கன்னா 4வது தெருவுல 3வது வீடு, மஞ்சள் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கோம். ரொம்ப நன்றிமா. சரிங்கம்மா, நாங்க போயிட்டு வரோம். வாங்க. மாமா, இதுதான் அவங்க சொன்ன அந்த வீடு. மாமா போலாம். அக்கா, அக்கா. யார் இந்நேரத்துல? அக்கா, யாரு? இங்க சண்முகம் சார் வீடு இதுவா? ஆமா, நீங்க? அக்கா, ஏன் அழுவுறீங்க? உங்களுக்கு பண்ண பாவத்துக்கு அந்த ஆளு எந்த நிலைமையில இருக்காருன்னு வந்து பாருங்கம்மா. வாங்க வாங்க. தப்பு பண்ணவன் சட்டத்துல இருந்து தப்பிச்சுக்கலாம், நம்மள படைச்ச சாமி கிட்ட இருந்து தப்ப முடியாதுல்ல. அதான் சாமியா இவனுக்கு கூலிய கொடுத்துருச்சு. பணத்தை வாங்கிட்டு தான் சார் இந்த ஆளு பண்ணிருக்கான். ஆனா இவன் வாங்கின பணம் இவன் வைத்தியத்துக்கே சரியா போச்சு. இவன் எனக்கு தாலி கட்ட பாவத்துக்காக இது நாள் வரைக்கும் நான் கூலி வேலைக்கு போய் காப்பாத்திக்கிட்டு இருக்கேன். இந்த ஆள் செஞ்ச பாவத்துக்கு நான் தண்டனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கேன். ஏம்மா, உங்க புருஷனுக்கு யார் பணம் கொடுத்ததுன்னு உங்களுக்கு தெரியுமா? எனக்கு எதுவுமே தெரியாதுங்க சார். திடீர்னு ஒரு நாள் கட்டுக்கட்டா பணத்தை கொண்டாந்து கொடுத்தான். ஏன் எதுக்கு யார் கொடுத்ததுன்னு கேட்டதுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டான். இன்னையில இருந்து நாம பணக்காரங்களா ஆக போறோம்னு சொன்னான். அதுக்கப்புறம் தான் இவன் பண்ண தப்பெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா தெரிய வந்தது. மாமா, அவர்கிட்ட கேளுங்க மாமா. இவரால பேச முடியுமா? பேச முடியாதுங்க. ஏதோ கை கால அசைச்சு கொஞ்சம் ஜாட பண்ணுவாரு. ஒரு சிலது புரியும், ஒரு சிலது புரியாது.
ஏங்க என்னங்க சொல்றீங்க? தமிழ், இனிமே இவர்கிட்ட பேசி பிரயோஜனம் இல்லை. இவர் குணமாகி வந்தாருன்னா தான் நம்மளால உண்மையை கண்டுபிடிக்க முடியும். அம்மா, ஏதாவது பேப்பர் பேனா எதுவும் இருக்குமா? இருங்க தரேன். கொஞ்சம் எடுத்து கொடுங்க. நம்ம ஃபோன் நம்பர் எழுதி கொடுக்கலாம். சார் இந்தாங்க. அம்மா, இது எங்க ஃபோன் நம்பர். ஒருவேளை உங்க புருஷனால் அதை பத்தி சொல்ல முடிஞ்சா, யாருன்னு அடையாளம் காட்ட முடிஞ்சா எனக்கு தயவு செஞ்சு தகவல் சொல்லுங்க. சரிங்க சார். தமிழ், என்ன தமிழ், ஆளை கண்டுபிடிச்ச எந்த தகவலும் கிடைக்கலையே. விடுங்க மாமா, பாத்துக்கலாம். கடவுள் கண்டிப்பா ஏதாவது ஒரு வழியை காட்டுவாரு மாமா. சரிம்மா, நாங்க வரோம். வாங்க சார். ஐயா வரோம். வாம்மா. இப்ப எங்க அப்பா விஷயத்தையும் நான் அதே மாதிரி நினைக்கிறேன். அதுவும் நடக்கும். ஆனா மாமா, இப்ப நம்ம இத பத்தி விசாரிச்சுட்டு இருக்கோன்னு வீட்ல யாருக்கும் சொல்லிட வேண்டாம். நான் சொல்ல மாட்டேன் தமிழ். மாமா, சரி நீங்க உள்ள போங்க. எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு, நான் போயிட்டு வந்துடுறேன். எங்கம்மா? நீங்க போங்க, நான் வந்து சொல்றேன். ம். சரி. யோ, என்னதாயா உன் பிரச்சனை? நீ தப்பு பண்ணிட்டு இப்படி தண்டனை அனுபவிக்கிறேன்னு எனக்கு நல்லா புரியுது. ஆனா ஏதோ சொல்ல வர, என்ன சொல்ல வரன்னு இப்ப வரைக்கும் எனக்கு புரியல. பாவம் அந்த பொண்ணு எவ்வளவு நேரம் கெஞ்சிச்சு. ஏதாவது புரியுற மாதிரி சொல்லியிருந்தா அந்த புள்ளைக்காவது பிரயோஜனமா இருந்திருக்கும்ல. செய்யாத தப்புக்கு பல வருஷமா அந்த புள்ளையோட தகப்பன் கொலைப்பள்ளிய சுமந்துகிட்டு இருக்காரு. நல்லா சேர்ந்து வாழ வேண்டிய குடும்பம் உன்னால பிரிஞ்சு கிடக்குதே. கடவுளே, என் புருஷன் திருந்திட்டாரு. இப்பவாத அவருக்கு நல்ல ஆரோக்கியத்தை கொடு, அவரை பேச வை. அக்கா, அக்கா, யாரு? அக்கா கதவை தரேங்கக்கா. அதான் யாருன்னு கேக்குறேன்ல. அக்கா கதவை தரேங்க, சொல்றேன் நானு.